இதில் தான்டா லைவ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இப்பயுமே வந்துட்டு நிறைய கேக்குதா? இல்லை, ஒரு நிமிஷம் பொறுங்க. இங்கே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் காமிக்குது, ஆனால் எந்த இதில் காமிக்குதுன்னு தெரில. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு எல்லாருக்குமே? ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஓகே, லிங்க் வில் ஷேர் இமீடியட்லினா. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வசீகரன், வசி டாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? ஓகே, நன்றி. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ ஒரு பெரிய எரர் நடந்துருச்சு. ஸோ திரும்ப எப்படியோ உட்காந்தாச்சு. லக்கிலி நல்லபடியாக இது முடிக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு இது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிகர் பண்ணிடுற வீடியோ ஸோ வீடியோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த அடுத்தடுத்த யூடிசிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வசீகரன். இது வசி டாக்ஸ் சேனல். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சில பல காரணங்கள்னால நம்மளுடைய நம்மளோடது டக்குன்னு மொத்தமாக கவுந்துருச்சு. திரும்ப மொத்தமாக சிஸ்டத்தை ஃபுல்லாக ரீபூட் பண்ணி எல்லாமே பண்ணி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே லிங்க் திரும்பி அனுப்பிச்சி வைக்கிறேன் நான். எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன் 5:20க்கு. இடையில கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா டைம் இது பண்ணி தான் கன்சிடர் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆனாலுமே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி சொல்லும்போதே நம்மளுடைய லைவை பொறுத்த அளவுக்கு நம்ம கம்மியான டைம் போட்டுட்டு ஆனால் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொன்னேன். ஆனால் அப்படிலாம் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம், நீங்கள் சொன்ன டயத்துக்கு மட்டும் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு சமிக்கை கேட்டுச்சு. அதுதான் அதோடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 1/2 மணி நேரம் நம்மளை மண்டகாய்ஞ்சி சும்மா இல்லாமல் சுற்ற வச்சு ரொம்ப இது பண்ண வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் வேறு விஷயங்கள் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. அதுதான் விஷயம். பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சி பார்ப்போமா? பிரைட்னஸ் மேட்ரு இல்லை. வாடா, ஓகே, ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஃபைன், அப்படியே வச்சுக்குவோம், பரவாயில்ல. இப்போதைக்கு லைவை நல்லபடியாக முடித்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஸோ
ஸோ இந்த லைவ் இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து இணைஞ்சு பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த லாஸ்ட் மினிட் கன்ஃப்யூஷன்ஸை வந்து தயவுசெய்து வந்து எல்லாருமே வந்து மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30 3:00 இருக்கக்கூடிய அந்த யூடிசியை வந்து நம்ம சட்டுன்னு முடிச்சிடுவோம். ஸோ உலகத்துடைய உலகத்துடைய ஒவ்வொரு நேரம் அதாவது யூடிசி படி வந்து கால நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த கால நேர வரையறையை வந்துட்டு படி ஒவ்வொரு நேஷன்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அந்த தேசத்தை பற்றின சில தகவல்களை பரிமாறிட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம சந்தோஷமாக சில விஷயங்களையும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு டெக்னிக்கல் எரர்னால சில விஷயங்கள் இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது யூடிசி -9:30. இங்கே இருக்கிறது ஃப்ரெஞ்சு பாலினேஷியா. ஃப்ரெஞ்ச் பாலினேஷியாவை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடியது மார்க்யூஸ் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா போனனே அப்படின்னு சொல்லுவாங்க. போனடனே அப்படின்ற மாதிரியே ஒரு ஸ்லாங் வந்து எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அண்டு மார்க்யூஷியன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா கா ஓஹா நொய் தே மதஹிதி ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 9,500லேருந்து 10,000 பேருக்குள்ளே தான் இருக்கும். மிக குறைந்த ஒரு அடர்த்தியுள்ள பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். 1050 சதுர கிலோமீட்டர் தூரமே உள்ள ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நுக்கு ஹிவா அண்டு ஹிவா ஓ யுவா போ யுவா ஹுகா ஃபட்டு ஹிவா இந்த மாதிரி நமக்கு வாயில் நுழையாத நல்ல நல்ல பேராக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் அண்ட் மர்க்யூசியன் லாங்குவேஜ் இருக்குது. இது பாலினேஷியன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பாலினேஷிய மொழி இன்னும் வந்து உயிர்ப்போடு இருக்குது. பாலினேஷிய மொழிக்கும் வந்து ஒரு 1000 இயர்ஸ் வந்து ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு உணவு எப்பயுமே நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ போ பாய்சன் க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்சன் அப்படின்றது வந்து அவங்களோட லாங்குவேஜில் வந்து பாய்சன் இல்லை, ஒரு எஸ் சேர்த்து போட்டுக்கோங்க, டபுள் எஸ்ஸாக போட்டுக்கோங்க. பாய்சன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மீன் அப்படின்னு அர்த்தம் அவங்க இதில். க்ரூனா வந்து கச்சா அப்படின்னு அர்த்தம். ஸோ மீன் கச்சா அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ அவங்களுடைய பாரம்பரியமான உணவுகளில் வந்துட்டு கடல் சார்ந்த பகுதிகளில் வந்து மீன் எப்பயுமே இருக்கும். அதே நேரத்தில் இந்த கோகனட் இருக்கும். அப்புறம் வந்து இவங்களுடைய இந்த சைடு எல்லாத்துலேயுமே வந்து டேரோ லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டேரோ அப்படின்ற அந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா உம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமாக சமைக்கக்கூடிய ஒரு முறை. அது உணவு பேரில் நிலத்துக்குள்ளே குழிய தோண்டிடுவாங்க. அதில் வந்து சூடான கற்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே வாழை இலையை போட்டு அதில் என்ன வேக வைக்கணுமோ, அது மீட்டாக இருக்கலாம், கிழங்கா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். இது வந்து உம்முன்றது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மூடி வச்சுருவாங்க. வெந்ததுக்கப்புறமா அப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி தான் சில கலாச்சாரங்கள்லாம் வந்துட்டு 48 மணி நேரம் 2 நாள் வந்து சமைக்கக்கூடிய உணவுகள்லாம் இருக்குது. ஆனா, அது அப்படி பண்ணா தான் அதோடைய ஃபுல் ப்ரொசீஜர் அதோடைய ஃபுல் டேஸ்ட் எசன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ, அடுத்த உணவு அப்படின்னு பார்க்கும்பொழுது டாரோ அண்ட் பிரெட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பழமா இருக்கும் பிரெட் ஃப்ரூட் அப்படின்றது வந்துட்டு. அது வந்துட்டு பெரிய பழம் மாரி இருக்கும். ரொட்டி மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு. அரிசி வருவதற்கு முன்னாடி வந்து பாலினேஷியன் மக்களுடைய பிரதானமான ஒரு ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரெட் ஃப்ரூட் இருந்துச்சு. அண்டு நிலம் நமக்கு ஒரு உணவு தருது அப்படின்றத வந்து ரொம்பவே நம்புகிற மக்கள் இங்கே இருந்தாங்க. கோகனட் பேஸ்டு டிஷ்ஷஸ் அப்படின்றது வந்து இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, கடல் சார்ந்த பகுதிகள் இருந்தாலே வந்து அந்த கோகனட்டும், ஃபிஷ்ஷும் வந்து தவிர்க்கவே முடியாது. அத வந்து நம்ம அப்படியே மேண்டேட்டரியா தூக்கி உள்ள போட்டுறலாம். தேங்காய் பால்ல முக்கி வச்ச ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரளா ஸ்டைல்ல வந்து நம்மளே வந்து வச்சிரலாம். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் சுருள்ன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வரைக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அவங்க சமையல்ல பயன்படுத்துறாங்க. இங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நுகு ஹிவா வேலிஸ் அண்ட் மர்க்யூஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு இது. பச்சை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இந்த தீவு வந்துட்டு. ஹிவா ஓவா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபல ஓவியர் பால் காஜின் அவர்களுடைய ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு கிரேவிங்ஸ் மாரி இருக்கும். ஸோ ஐரோப்பா வாழ்க்கையை வெறுத்து இங்கே வந்தார் அவரு. இங்கே வாழ்ந்து இங்கேயே இறந்துட்டாரு. அவருடைய கல்லறைய ஒரு மியூசியமா வந்து வச்சிருக்காங்க. கிரேவ் இல்ல கிரேவு. ஸோ அது வந்து ஒரு கிரேவ்யார்டு. அத தான் வந்து ஒரு சுற்றுலா உடைய முக்கிய இடமா வச்சிருக்காங்க. நான் கூட அவர் பிரபல ஓவியர் அப்படின்னோனே வந்துட்டு, அவருடைய ஓவியங்கள் ஏதோ வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஓவியம்லாம் இல்ல, அவருடைய கல்லறை இது. ஸோ ஜியன் கிளிஃப்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கடற்கரையிலேருந்து நேரா எழுந்து பார்த்தோம்னா, பெரிய பெரிய பாறைகள், மலைகள்லாம் தெரியும். ஸோ மலைக்கு பிறகு வந்துட்டு உயரமான நீர்வீழ்ச்சிகள் தான்.
செமையா இருக்கும். இவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு கோயில் மாரி இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இவங்களுடைய கலாச்சாரம் அப்படின்றது. இவங்களுக்கு டாட்டூஸ் போடுற பழக்கம் இருக்குது. அதில இவங்களுடைய அந்த மொழியிலேருந்து தான் டாட்டாவ் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து இதுலேருந்து தான் பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்டு இவங்களுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்ஷியன்ட் பாலினேஷியன் செட்டில்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஐசோலேட்டடான ஒரு ஐலேண்ட் சொசைட்டிக்கு வந்து தென் யூரோப்பியன் கான்டாக்ட் வந்து 18th செஞ்சுரியில வந்தாங்க. அதற்கு பிறகு 1842ல ஃப்ரெஞ்ச் வந்து கைப்பற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் வந்து பாலினேஷியா வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரான்ஸோடைய ஓவர்சீஸ் டெரிட்டோரி அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் பாலினேஷியாவின் ஒரு பகுதியானாலுமே மர்க்யூஷனுடைய அந்த ஐடென்டிட்டி இன்னும் வந்து உயிர்ப்போட தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வருவீங்க, நீங்கள் எங்களோட நாட்டை வந்து கைப்பற்றுவீங்க, நீங்கள் எங்களுக்கு கீழே தானுவீங்க, இதெல்லாம் வந்து ஓகே. ஆனால் எங்களுடைய மரபு அப்படின்றத வந்து என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் இப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு பிடிப்போட தான் இருக்காங்க. எப்படி வந்து நம்மளுடைய தமிழை வந்து விட்டு கொடுக்காம எங்கே போனாலும் இருக்கோமோ, அது மாதிரி வந்துட்டு அவங்களும் அவங்களுடைய மரபுகளை விட்டு கொடுக்காம ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டே லைட்டு சேவிங்ஸ் டைம் இல்லை இங்கே. ரொம்ப நிம்மதியான விஷயம். மிக தனிமையான தீவுகள் இங்கே நிறைய இருக்குது. உயரமான பாறைகள் கொண்ட மலைகள் இருக்குது. அண்ட் டாட்டூ கலாச்சாரத்துடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். சாலை வசதிகள் ரொம்பவே குறைவான இடம். கடல் வழி வாழ்க்கை முக்கியமான ஒரு விஷயம். அண்டு சுற்றுலா வந்து ரொம்பவே குறைவு. இயற்கையை பாதுகாப்புக்காக வந்துட்டு இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா ஈகோ டூரிசம் போயிடும். ஈகோ டூரிசம் போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடம் சேஃபாக இருக்கும். சுற்றுலா குறையிறதுன்றது பிரச்சனையே கிடையாது. அந்த இடம் பூமியில் வந்து அடுத்து ஒரு 2 தலைமுறைக்காவது தாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சால் தான் தாங்கும். வேறு வழி இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற யூடிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா UTC-10. UTC-10 அப்படின்றது தான் நம்மளுடைய இப்போ கரண்ட்டில் வந்திருக்க டைம். அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஆச்சு இல்லையா, அதனால தான் இப்போ ரன்னிங் ரேஸ் வச்சு ஓடி வந்து இங்கே கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டைம் UTC-10ல் இருக்கக்கூடிய ஹவாய் தீவுகள், அப்புறம் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா. ஸோ ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஹவாய் தீவை பொறுத்தளவுக்கு ஹவாயன் லாங்குவேஜில் பேசுவாங்க. ஹவாயன் பாஷையில் ஹவா ஹவோலி மஹஹிஹி ஹோ. ஸோ நம்மளுடைய வாழ்த்துக்களை ஹவாய் மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டாச்சு. அவருடைய தாய்மொழியில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எப்படி நம்மளுடைய தமிழ் மொழியில் யாராவது நம்மக்கிட்ட பேசுனாலோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வார்த்தைகள் பேசினா கூட நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை கொடுக்குதோ, நிச்சயமாக அது கொடுக்கத்தான் செய்யும். எல்லா மதத்தையும் எல்லா மொழியையும் எல்லா மக்களையுமே நேசிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மேஜரான விஷயமே வந்துட்டு. ஸோ ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதை எடுத்துகிட்டு போவோம். எல்லாத்தையுமே ஏற்றுக்குவோம், எல்லாத்தையுமே மதிக்க கற்றுக்குவோம். அவங்களுக்கான அடிப்படையான ஒரு மரியாதையை கொடுக்கறது தான் இங்கே நம்மளுடைய சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இங்கே 1.4 மில்லியன் மக்கள் வந்து ஹவாய் தீவில் வசிச்சிட்ருக்காங்க. 28,311 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு தான் இது. இதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோனோலுலு, ஹிலோ, கெய்லா ஹோனா, லஹைனா, லிஹியோ, இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ். மேஜரான லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஹவாயன் அண்ட் செகண்ட் வந்து இங்கிலீஷ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக், கச்சா மீன் கலந்த அந்த தீவு உணவு தான். காலா பிக் அப்படின்றது வந்து நிலத்தில் மெதுவாக சுடப்படுற அந்த இறைச்சி. நாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே இந்த சேம் பேட்டர்னில் தான் வரும். எப்படி வந்துட்டு நமக்கும் கேரளாலேயும் சில உணவுகள், ஆந்திராவுக்கும் நமக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒத்து போகுதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கேயுமே ஒத்து போக தான் செய்யுது அந்த டைம் லைன் பக்கத்தில் வரும்போது. ஏன்னா நம்ம நேத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் லைனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுல்லாக வந்து குதிரையோட பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை ஃபெர்மெண்ட் பண்ணி குடிப்பாங்க. அது வந்து ஒரு புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, புளிப்பு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை பால் அப்படின்னானுங்க. ஃபெர்மெண்ட் பண்ணால் புளிக்க தான் செய்யும் எல்லாமே அப்படின்ட்டு. அப்போ வந்து அது பாலே இல்லை, அது தயிர் ஆக்சுவலாக வந்துட்டு. அவனுங்க வந்துட்டு நம்மள்ட்ட வந்து பாலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனிஹேவ், அது மாதிரி அது நிறைய ஜோனில் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோன்னா பொய் அப்படின்றாங்க. இல்லை பொய் இல்லை, அது பேரே அந்த ஃபுட்டோட பேரே பொய் தான். அதாவது டாரோ இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, டாரோவோட லீஃபை யூஸ் பண்ணுறாங்க, வேரை யூஸ் பண்ணுறாங்க. டாரோவை எடுத்து வேக வச்சு அதை நல்லா அரைச்சி
அப்படியே லேசா புளிப்பு ஆட் பண்ணிட்டு, அதோட கொஞ்சம் டேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க போல இருக்கு. நம்ம கீரைய மசியல் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாரி தான் கிட்டத்தட்ட. அடுத்தது வந்து லோகோ மோகோ. அரிசி, முட்டையும் சேர்ந்து கலந்து எக் ரைஸு அப்படின்னு சொன்னா நமக்கு புரியிற மாரினா எக் ரைஸு அவ்வளோதான். ஸோ இத தாண்டி ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நெறைய பழங்கள் வந்து இது பண்றாங்க, சாப்பிட்றாங்க. இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகிகி பீச், மௌனா கியா, வல்கனோஸ் நேஷனல் பார்க், பியர்ல் ஹார்பர், நேபாளி கோஸ்ட். ஸோ வைகிகி கடற்கரை வந்து வெள்ளை மணல், நீலக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஓய்வான ஒரு தீவு சூழல் இருக்கும். இங்க மௌனா கே அப்படின்றது மேகங்கள தாண்டி உயர்ந்து உலக புகழ்பெற்ற எரிமலை அப்படியே இருக்கும். இப்பயும் இந்த எரிமலைகள் இந்த மாரி நெறைய இடத்துல பிரச்சனை என்னன்னா, பயமா இருக்கிறது என்னன்னா, எரிமலைகள் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அ ஒரு சில இதுலலாம் ஜப்பான்லலாம் பார்த்தா வந்து எரிமலைக்கும் இது அ அது பேர் என்னது? நிலநடுக்கத்துக்கும் நாங்க வந்து ட்ரெய்னிங் குடுத்துருவோம். அ அதுக்கேத்த மாரி எரிமலைக்கும் நாங்க குடுக்குறோம் அப்டின்னாங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு ஆபத்து வருது அப்டின்னா, இதெல்லாம் நீங்க நாங்க உங்களுக்கு சமிக்கைகள் குடுப்போம். நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இம்மீடியட்டா நீங்க ரியாக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்டின்னா, அப்படிதான். அதோட சேர்ந்து வாழ பழகிக்கோங்க அப்படின்றாங்க. ஒரு விதத்தில இதெல்லாம் இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்றோம். இது இயற்கை சீற்றம் இல்ல. அந்த இடத்துல ஒரு வல்கனோ இருக்குது. அங்க நீங்க போய் தங்கணுன்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும்போது, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்க ஒரு இடத்துல போறீங்க அப்படின்னும்போது, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட சேர்ந்து வாழ்றதுக்கு கத்துக்கோங்க. அவ்வளோதான் அப்படின்றத தான் வந்து இங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. நம்ம என்னடான்னா, ஒரு ஒரு நார்மலா இருக்கக்கூடிய இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுக்கே வந்துட்டு நம்ம வந்து அநியாயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இவங்க என்னடான்னா, வல்கனோ பக்கத்துல படுத்துக்கோங்க, இருந்துக்கோங்க, தங்கிக்கோங்க, பிரச்சனை இல்ல. சைரன் அடிச்சுச்சுன்னா இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணுங்க. அது வெடிச்சு வர்ற சிச்சுவேஷன பொறுத்து நீங்க இதெல்லாம் பண்ணணும். சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாம் பண்ணணும். இப்படி தான் நீங்க உயிர் காப்பாத்திக்கணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு நெறைய ட்ரெய்னிங்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க நெறைய கண்ட்ரீஸ்ல. என்ன சொல்றது? இயற்கையோட சேர்ந்து வளைஞ்சு நம்மளும் போறது தான் நல்லாயிருக்கும். இந்த இயற்கையோட சேர்ந்து வாழ்றது அப்படின்றத பத்தி பேசும்போது, எனக்கு அவதார் படம் எனக்கு ரொம்ப புடிச்சதோட மெயினான ரீசன் இதுதான். அந்த அந்த வாழ்க்கை வந்து அந்த நாபிகளுடைய வாழ்க்கைய வந்து அப்படியே இயற்கையோட சேர்ந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாரு டைரக்டரு. அது அது அதுதான் அதுதான் லைஃப் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் எப்ப, எப்படி நம்ம நம்ம அந்த திரும்ப அந்த ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போறோம் அப்படின்றத நெனச்சாலே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. இங்க வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது. வல்கனோஸ்க்கான தேசிய பூங்கா இருக்குது. அதாவது எல்லாமே வந்து ஆக்டிவ்ல இருக்க எரிமலைகள் தான். எதுவுமே வந்துட்டு எரிமலைகள் வந்து இதானதெல்லாம் கிடையாது ஆக்சுவலா வந்துட்டு. எரிமலைகள் ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள்லாம் வச்சு வல்கனோஸ்க்குன்னு ஒரு தேசிய பூங்கா வச்சிருக்காங்க. நீங்க போய் விசிட் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும். அண்ட் பியர்ல் ஹார்பர் இங்க தான் இருக்குது. அமெரிக்க வரலாற்றுடைய முக்கிய நினைவிடம் அப்படின்னு சொல்லப்படுற பியர்ல் ஹார்பர் இங்க தான் இருக்குது. நேபாளி கடற்கரை அப்படின்றது நேபாளில நேபாளி கடற்கரை. உயர்ந்த பச்சை பாறைகள் மற்றும் அதிசயமான கடற்கரை காட்சிகள வந்து இங்க நீங்க ரசிக்க முடியும். அவ்ளோ சூப்பரான ஃபோட்டோஸ் இருந்தது. நிஜமாவே சில இடத்துக்குலாம் பார்க்கும்போது, ஃபோட்டோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு தோணும். ஆனா ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு அத சிங்க் பண்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி பண்ணணும்னா, நானு இன்னொரு 3 மாசம் இது கூட உட்காந்து வேலை பார்த்தா வேணா பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு இல்ல, முடியும். பட் அதுக்கான பெரிய ஒரு பிரயத்தனம் எடுத்துக்கணும். இப்ப என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த வருஷம் வீடியோவோட சைடுல ஒரு வீடியோ போட்டுவிட்டு அப்படியே ஓட விட்டுருவோம். கரெக்ட்டா? மேட்ச் பண்ணி யாரையாவது அதுக்கு நல்ல ஒருத்தர வந்து அதுக்குன்னே டெடிகேட்டடா வேலைக்கு உட்கார வச்சு, அத மட்டும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்க மாரி பண்ணிருவோம். ஓ! அப்ப அடுத்த வருஷம் வேற பண்ணலான்னு நீ நெனச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கவங்க கேட்கறதெல்லாம் மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலினேஷியன் செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹவாயன் கிங்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யுஎஸ் உடைய அனெக்சேஷன் வந்துச்சு. ஸ்டேட்ஹுட்ல வந்துட்டு 1959ல ஸ்டேட்ஹுட் வந்து அதுக்கப்புறமா ஒரு மாடர்ன் ஐலேண்ட் ஸ்டேட்டா மாறுச்சு. வரல் வரலாறு முக்கியம் தான். ஆனா இந்த வரலாறு ரொம்ப உள்ள போக போக வந்துட்டு பயங்கர இதா போக ஆரம்பிக்கும். இங்க யார் என்ன சாப்பிடலாம்? யார் யாருடன் பேசணும்? அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான வந்து சட்டதிட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு ஹவாய் வரலாற பொறுத்தளவுக்கு. இங்க வந்துட்டு இந்த நட்சத்திரங்கள பார்த்து இது பண்றது, அப்புறம் கடல் வானில பார்த்து இது பண்றது, இந்த மாரி நெறைய ட்ரெடிஷ்னலான மெத்தட்ஸ் இப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபிஎஸ் பொய் சொல்லலாம். ஆனா வந்து எங்களோட நட்சத்திரம் பொய் சொல்லாதுன்ற அளவுக்கு ஒரு லைஃப்ப தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இங்க வந்து காப்பு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து என்னன்னா, யாரு என்ன சாப்பிடணும், யார் யாருடன் பேசணும், விதி மீறினால் வந்து ம் பயங்கரமான தண்டனைகள் குடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சிஸ்டம் வந்து இங்க இருந்தது. ஆ இங்க ஒரு முக்கியமான விஷயம் வரலாற்று தகவல்கள பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு வீரன் எழுதினான். அவன் பேரு அ கேம கேமஹம்மேஹா 1. போரிலும் சரி, அரசியலிலும் சரி ரொம்ப சிறந்து விளங்கிய ஒரு மன்னர். 1795ல வந்துட்டு ஆரம்பிச்சு 1810 வரைக்கும் வந்து தீவுகள வந்து ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்றி, முழு ஹவாயியும் ஒரு ராஜ்யமாக மாத்துன பெருமை இவருக்கு இருக்குது. ஸோ கமேஹாமேஹா த கிரேட் அப்படின்ற பேர வந்து இவர சொல்லி கூப்பிடுறாங்க. ஹவாய் உலக அங்கீகாரம் பெற்றதுக்கான ஒரு சுயாதீன நாடாக மாறியதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டவர்கள் வந்தாங்க. 1778ல ஜேம்ஸ் கூக் வந்தாரு. புதிய பொருட்கள், அப்புறம் புதிய மதம், அதோட சேர்த்து புதிய நோய்களையும் சேர்த்துட்டு வந்து மக்களுக்கு குடுத்து விட்டாரு. இதில பாதிக்கப்பட்டது யாரு அப்டின்னா வந்துட்டு, ஹவாய் மக்கள் தான் வந்துட்டு கொத்து கொத்தா இதனால மரணம் அடைஞ்சாங்க. ஹவாய் ஒரு காலத்தில தனி கொடி, தனி அரசு, அ அயல் தனியா ஒரு பேலஸ் அப்டின்னு சொல்லி இருந்தது. ஆனா 1893க்கு அப்புறமா அமெரிக்க வணிகர்கள் அரசை வந்து கவிழ்த்து விட்டுட்டாங்க. குயின்ஸ் லிலியு உகாலனி அப்படின்றவங்க வந்துட்டு அழுதபடியே தன்னுடைய அதிகாரத்தை இழந்தாங்க. நேட்டிவ் ஹவாயன்ஸ் ஒப்புதல் இல்லாம 1898ல யுஎஸ்ஏ வந்து ஹவாய வந்து இணைச்சிடுச்சு தன்னோட. இது இன்று வரை வந்து அரசியல் மற்றும் பண்பாட்டு விவாதமாவே ஒரு போயிட்டுருக்க ஒரு விஷயம் தான். யுஎஸ்ஏடைய புதிய அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது, சுகர் பிளான்டேஷன், பொருளாதாரம், நில இழப்பு, கலாச்சார ஒடுக்கல் இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. 1959 50வது அமெரிக்க மாநிலமாக ஹவாய் இணைக்கப்பட்டது. ஒரு சுற்றுலா தீவாக அறிவிக்கப்பட்டது. அன்று இராணுவத்துடைய முக்கிய தளமாகவும் இருக்குது. கலாச்சார போராட்டத்துக்கான ஒரு பெரிய நிலமா வந்து ஹவாய் வந்து பார்க்கப்படுது. ஸோ, அத விட முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி, வேர்ல்டு வார் 2ல பயன்படுத்தப்பட்ட பேர்ல் ஹார்பர் இருக்கு இல்லையா? அது இங்க இருக்கிறதுனால வந்துட்டு, இது வந்து இராணுவ தளவாடத்துக்கும் அடுத்து தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு பக்கம் இராணுவ தளவாடம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு சுற்றுலா தீவு அப்படின்னு சொல்லிட்டு 2மே கலந்து ஒரு ஒரு அருமையான ஒரு லொகேஷன் தான் இது. ஸோ, நம்ம இப்ப அடுத்த யூடிசிக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன பத்தி லைட்டா பார்த்துறது நல்லது. ஸோ ஓகே. சரி. ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன் டைம் ஜோன் விஷயத்த ஒரு குட்டி கதையா ஒரு பேசிருவோம். ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு அழகான கதை அப்படின்னு சொல்லலாம். அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறதுன்ற மாரி பசிபிக் கடலுக்குள்ள நீளமா பரவி கிடக்கிற ஒரு தீவு குடும்பம் தான் இந்த ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன். ஒரே நாடுன்னு சொன்னாலும், அதுக்குள்ள தீவுகள் ரொம்ப தூரம் தூரமா இருக்குது. அப்போ ஒரே கடிகாரம் போதாது இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது தான் வந்துட்டு இதுக்கு வந்து வேற வேற கடிகாரங்கள் அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சது. வேற வேற டைம் ஜோனுக்குள்ள இது போக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அதனால தான் ஃப்ரெஞ்ச் பாலினேஷியன வந்துட்டு நம்ம இந்த இதுக்குள்ள சேர்க்கல. இந்த இதுலயும் நம்ம சேர்க்க முடியாம நம்ம வேற வேற ஜோன்ஸ்குள்ள வந்து இத ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்டு நம்ம அடுத்ததா பார்க்க போறது அப்படின்றது நம்மளுடைய 4வது ஜோன். இந்த ஜோனுக்குள்ள அ இந்த ஜோனுக்குள்ள நம்ம போறதுக்குள்ள வந்துட்டு நம்ம சில விஷயங்கள போய் செட் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா, இங்க நெறையா இங்க ஏற்பட்ட அந்த குழப்பங்கள், கூச்சல்கள் இருக்கு இல்லையா? இந்த குழப்பங்கள், கூச்சல்களுக்குள்ள வந்துட்டு நெறைய விஷயங்கள வந்து செட் பண்ண முடியாமயே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ, அது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா, பீஸ்ஃபுல்லா ஒரு சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு எப்படி எப்படி எதை வைத்து செய்ய முடியும் அப்படின்றது தான் தெரியல. இது எதில லைவ்ல இருக்குன்னு கூட தெரியல சத்தியமா வந்துட்டு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் எங்க லைவ்ல இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, ஒரு ஒரு பிரதானமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். பரவால்ல. ஆனா திரும்ப இது திரும்ப இது கனெக்ட் ஆனது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்குது. ஆ ஓகே. நன்றி. ஆமா. இதில லைவ்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இப்ப கரண்ட்ல லைவ்ல இருக்கிறது தெரிஞ்சிரும். ஓகே. சரி.
இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம தம்ப்நெயில் போடலை, எதுவுமே போடலை, எதுவுமே போடாமல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இதை அப்படியே விட்டுட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்மளை சிறப்பாக தரமாக வச்சு நம்மளை நல்லா செஞ்சிருச்சு. நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை பார்ட் 4 வந்து போட்டு செஞ்சு தம்ப்நெயில் அப்போ இப்போதைக்கு வந்து பார்ட் 3ஆவே போட்டு விட்ருவோம். அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அடுத்த அடுத்த இதுக்கு வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க பாஸ், வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிறப்பு. அடுத்த ஜோனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு தயாராகிட்டோம். ஓகே, எல்லாமே ஓகே தானே? சேவ் ஆயிடுச்சா இல்லையா? என்ன நடக்கிறது? சூப்பா. ஓகே, ஒரு மாதிரி இது மாதிரி திரு மாதிரி ஒரு மாதிரி கரு மாதிரி இப்போ போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சி பார்க்குறேன். ஓகே, டன். ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே, அடுத்த யூடிசிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு பெருமூச்சோடு போவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு நிறைய யூடிசி மைனஸில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து யூடிசி மைனஸில் போனால் எல்லாமே அப்படி மைனஸில் போகும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து அப்படியே வந்து பயங்கரமாக வந்து இதாகிட்டே இருக்கும். லைக் கண்ட்ரிஸ் குறைய ஆரம்பிச்சிரும். வெறும் ஐலாண்டாக இருக்கும், குட்டி 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 ஐலாண்டாக இருக்கும், ஐலாண்டுகளுடைய தொகுப்பு இருக்கும். ஒரு ஐலாண்டு, இப்போ பாலினேஷன் ஐலாண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஐலாண்டுகளுடைய தொகுப்பு இருக்குது. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இந்த தொகுப்புகள் வந்து நமக்கு வந்து இந்த தொகுப்புகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதை டெஸ்கிரைப் பண்ணுறதுல வந்து பெரிய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையாக வந்து நிற்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு இந்த டிஎஸ்டி டைமுக்கு வேறு மாறும். இந்த டேட்டா டே லைட் சேவிங் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிறைய இதில் பார்த்தோன்னே வந்து டே லைட் சேவிங் டைம் இல்லை அப்படின்னோடனே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அங்கே இருக்க மக்களை விட எனக்கு தான் அது பெரிய பாதிப்பு. அது என்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா, சம்மரில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டைம் வச்சுருப்பாங்க. வின்டர் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிளாக் எடுத்து 1 மணி நேரம் திருப்பி வச்சுருவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. நம்மளை இந்த சின்ன வயசில் வந்து எங்கள் அண்ணன் வந்துட்டு முட்டையில் வந்து பாயில் பண்ணும்போது வந்துட்டு டீ தூளை போட்டு அது நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பங்கமாக ஏமாற்றி கடையில் போய் அசிங்கப்பட்டு வந்தது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இப்பயும் நம்மளை யாரோ கலாய்க்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானும் நம்பலை வந்துட்டு. அப்புறம் யூஎஸில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் என்ன இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க, ஆமாங்க நாங்கள் வந்து வின்டர் வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு டே லைட்டை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவோம்னா டயத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் அப்படின்றாங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப வந்து டைம் வந்து ஓகே ஆகிடுச்சு, பழைய நிலைமைக்கு வந்துச்சுன்னா திரும்ப 1 ஹவர் நாங்கள் பேக்வேர்டில் வந்து வச்சுக்குவோம் அப்படின்னாங்க. வரே வா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த டே லைட்டில் இருக்கும்போது வந்துட்டு நிறைய வந்து பவர் கன்சம்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். பட் நம்மளுடைய உடம்புன்னு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த அடாப்டபிலிட்டிக்குள்ளே வரணும்ல. சடனாக வந்துட்டு ஓகே இன்றைக்கி இருந்து 1 மணி நேரம் வந்து தள்ளி போகுது, அப்போ நான் வந்து 6 மணிக்கு இத்தனை நாள் எந்திரிச்சிட்டு இருந்தேன், நாளைக்கு வந்து 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறா பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னும்போது வந்து பயங்கரமாக வந்து கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் பாடி ஃபிசிக்கலாக நம்ம வந்து அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான்.
நம்மக்கிட்ட இல்ல. அதனால அது வரைக்கும் சூப்பர் தான். நமக்கு வந்தா அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம நுழைய போற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடிசி 10:30 -10:30க்குள்ள போறோம். அதுக்கு இன்னும் கரெக்ட்டா ஒரே 1 நிமிஷம் தான் டைம் இருக்குது. ஒரு மாரி பிக்கப் பண்ணி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியும் இது ஓட்டுன மாரி அது எப்படி சொல்லுவாங்க? இந்த கடகட வண்டி ஓட்டுன மாரி ஓட்டிட்டு, வாய்ப்பாடு சொல்ற மாரி சின்ன வயசுல வாய்ப்பாடு சொல்ற பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாரி நம்மளும் சொல்லி ஓடி வந்தாச்சு. ஓகே. நேரம் 4 மணி ஆகறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. வணக்கம். ஹலோ டு எவ்ரிஒன் அரவுண்ட் த வேர்ல்ட். நம்ம சேனல் வசி டாக்ஸ்ல இருந்து நான் வசீகரன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. நாட் ஜஸ்ட் அ நியூ இயர், பட் அ குளோபல் நியூ இயர் செலிப்ரேஷன். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ், பட் ஒன் மொமெண்ட் அண்ட் ஒன் ஃபீலிங். தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு லைன் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இட்ஸ் மீனிங் இஸ் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். எவ்ரி பிளேஸ் இஸ் அவர் ஹோம், எவ்ரி ஹியூமன் இஸ் அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லைவ்ல நெக்ஸ்ட் 26 ஹவர்ஸ் இல்லை, இந்த லைவ்ல நெக்ஸ்ட் 1.5 hour we are going to celebrate together. No borders, no difference, just humanity. Let's say it together, one world, one family and one new year. ஸோ நேரம் 4 மணி. இது வசி டாக்ஸ். நான் உங்கள் வசீகரன். யூடிசி -10:30க்கு நம்ம உள்ள நுழைய போகிறோம். இது அடுத்து ஒரு 30 நிமிடங்கள் இருக்க பொழுது 30 நிமிஷங்கள் வந்து இந்த யூடிசி இருந்தாலுமே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கூக் ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ குக் ஐலாண்டை பொறுத்த அளவுக்கு இங்கே பேசக்கூடிய பாஷை வந்து மௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. மௌரி அப்படின்ற பாஷை வந்து இந்த ஐலாண்டுகளுடைய இது இருக்கு இல்லையா, ஐலாண்டுடைய அங்கேருந்து ஒரு ஒரு மொழியும் வந்து ஒரு ஒரு அந்த ஆரிஜினை பொறுத்து அதோடைய வளமை வந்து மாறும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லாங்குவேஜை பற்றி நான் பார்க்கும்போது வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த கடலுடைய அலை வந்து எப்படி இருக்குமோ அந்த ரித்தமோட சேர்ந்து இருக்கும். இந்த மொழியே வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்களுக்கு மௌரி பாஷையில் வந்துட்டு ஒரு வாழ்த்தை போட்டு வந்துடுவோம். கியா ஓரானா ஈ தே மாதேதி ஆபி. ஸோ இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப வளமும் நலமுமோட அமைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த கதை இந்த கதை மணி நேரங்களுக்குள்ள வாழ்க்கையை வந்து பசிபிக் பெருங்கடலோட வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய கூக் ஐலாண்டு தீவுகள்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. யூடிசி -10க்கு முழுசாக சேரல, யூடிசி -11க்குள்ளேயும் சேரல. வழக்கம் போல் நடுவில் வந்து நின்றுட்டுருச்சு. ஏன்னா இது மாதிரி நிறைய நாடுகள் இருக்காங்க. அவங்க இப்போ நியூசிலாண்டாக இருக்கட்டும், சாத்தம் ஐலாண்டாக இருக்கட்டும், இன்னும் நிறைய தேசங்கள் வந்துட்டு ரொம்ப மெயினான சிட்டிக்கு பக்கத்தில் இருப்பாங்க. பட் வந்து அவங்க வந்து எங்களுக்கு சூரியன் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, நான் ஏன் உங்கள் டைமை ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கு எங்கள் டைமை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எங்களுக்கு எங்கள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன நாடுகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரே நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய நாடு இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நீங்கள் மட்டும் தனியாக போனீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்களுடைய கம்ஃபர்ட்டுன்னு இருக்கு இல்லையா. காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து என்னோடய டயத்துக்கு நான் எழுந்திரிச்சு விடிஞ்சால் நான் போவேன்னா, எனக்கும் 1500 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த தூரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு எப்படிடா பொழப்பு ஓடும் அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அவங்களுடைய டைம் ஜோனை வந்து கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. ஈவன் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய கிரிட்டிபாட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ஐலாண்டு, அவங்க தான் யூடிசி +14 இருக்கக்கூடிய முதல்ல இந்த உலகத்தில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி யூடிசி -10 எங்கேயோ இருந்தாங்க. இருந்தவங்க அப்படியே ஒரு நாள் அப்படியே முன்னாடி போய் உலகத்துடைய முதல் நாடாக வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாடாக மாறிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்போ கதைக்குள்ளே வருவோம். யூடிசி -10:30 அப்படின்ற டெட்லைனுக்குள்ளே வந்து நேரம் இல்லை.
இங்க வந்து தீவுகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க மக்கள் தொகை வந்துட்டு ஒரு 17,000 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் பாலினேஷியன் இன மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா? அப்ப நம்ம பாலினேஷியன் பார்த்தோம் இல்லையா? திரும்ப பாலினேஷியன் தான் வருவாங்க. ஸோ இந்த பாலினேஷியன்ற மக்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய மரபு சார்ந்த மரபு குணம் கொண்ட ஒரு இனத்திலேருந்து வந்த மக்கள். இவங்க பலர் வந்து வேலை, கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால வசிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் தாய் தீவுகளோட தன்னுடைய உறவு துண்டிக்காம இப்போ வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாண்டிங்கோட அத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து புவியியல் அளவ பொறுத்தளவுக்கு 236 சதுர கிலோமீட்டர் கட நிலப்பரப்பும், கடல் பரப்பு 20,00,000 சதுர கிலோமீட்டருக்கான மேலான ஒரு கடல் பரப்பும் மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. மொத்தமா 15 முக்கிய தீவுகள் இருக்குது. அதுல 2 தீவு குழுக்கள் இருக்குது. சதர்ன் கூக் ஐலேண்ட் அண்ட் நார்தர்ன் கூக் ஐலேண்டுன்னு இருக்கு. ஸோ நிலம் சின்னது, கடல் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதில இருக்கக்கூடிய முக்கிய தீவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராரோடோங்கோ, ஐட்டுடாக்கி, அட்டியூ, மங்காயா, மௌக்கி, மிட்டிரா. ஸோ இந்த முக்கிய தீவுகள பொறுத்தளவுக்கு வந்துட்டு, ஏன் இந்த தீவுகள்ல முக்கிய தீவு அப்படின்னு சொல்றோம்னா, ராரோடோங்கோல வந்துட்டு இதுதான் தலைநகர் தீவு. அண்ட் இங்க விமான நிலையம் இருக்குது. இங்க வந்துட்டு ஒரு இங்க இருக்க நிர்வாக மையம் இருக்குது. ஐட்டுடாக்கி அப்படின்றது உலக புகழ்பெற்ற லகூன் அண்ட் போஸ்ட் கார்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்யூன்றது நிறைய குகைகள், பறவைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். மங்காயா அப்படின்றது மிகவும் பழமையான ஒரு தீவு. அண்ட் இங்கே பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் பாட்டல்ல, பிரார்த்தனையில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து மௌரி அப்படின்ற மொழியை தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாரம்பரிய உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இக்கா மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக டூனா ஃபிஷ்ஷை பிச்சு அதை அழகாக வந்து சமைக்காமல் துண்டு துண்டாக வெட்டி அதை தேங்காய் பாலில் ஊற வச்சு அப்படியே வெங்காயம் சேர்த்து நல்லா குளிர்ச்சியான கொஞ்சம் புளியெல்லாம் சேர்த்து அப்படியேவும் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் வருது எனக்கு என்னமோ வந்துட்டு கடலோட ஃப்ரெஷ்னஸோடு சேர்த்து அப்படியே ரொம்ப லைட்டாக அப்படி ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்க. அதுதான் இக்கா மாட்டா அப்படின்றது. ருக்காவு அப்படின்றது வந்து தாரோ செடி இருக்கு இல்லையா? அந்த தாரோ செடியோடைய இலைய எடுத்து நிறைய தேங்காய் பாலில் சேர்த்து மெதுவாக வேக வைப்பாங்க. இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து வேகும்போது வந்து தேங்காய் பாலோட இதுலேயும் இங்கே போகும். அப்புறம் நம்ம இதில் இருக்க அந்த கீரை மசியல் மாதிரியான ஒரு அந்த டெக்ஸ்சர் வரும். வந்தோடனே அதை வந்து நல்லா க்ரீமியாக எடுத்து சூப்பராக மில்க் டேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வரைக்கும் இது சாப்பிடுவாங்க. ஒமுக்காய் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு டிஷ் இல்ல. ஒரு பாரம்பரியமா சமைக்கிற முறை. நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் இல்லையா? குழிய தோண்டி அதுக்குள்ள எத வேணாலும் வச்சு அழகா லீஃபெல்லாம் செட் பண்ணி கல்லாம் வச்சு, அதுக்குள்ள என்ன வேணுமோ அத அழகா செட் பண்ணி, கட் பண்ணிலாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு அத குக் பண்ணி எடுத்துக்குவாங்க. இது விழா, திருமணம் இந்த மாரியான அந்த மாஸா பெரிய அளவுல சமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எல்லாத்துலயுமே இத இவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு வந்துட்டு இது டேஸ்ட்டும் வந்து இன்னொன்னு எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மூட்ல இருப்போம். நான் ஏன் வேலை பார்க்கணும்? நீ ஏன் வேலை பார்க்கணும்? வாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். அப்புறமா போய் எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பிரெட் ஃப்ரூட் உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு மாதிரியான தோற்றம் இருக்கும். ஆனா வேக வச்சு, வறுத்து, மசிச்சு சாப்பிடுவாங்க. கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் இருக்கும். வயிறு ரொம்ப நேரம் நிறைஞ்சு, ரொம்ப எனர்ஜியான ஒரு ஃபுட்டா இருக்கும். புதிய டூனா அண்ட் ரீஃப் மீன்கள் வச்சு நெறைய டிஷ்ஷஸ் இது பண்ணுவாங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா மீன புடிச்சோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மக்கள். பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோடோடோங்கா லகூன் பார்க்கணும். இது வந்து கூக் ஐலேண்டுடைய இதயம் அப்படின்னு சொல்லலாம். நீலம், பச்சை கலந்த ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு வாட்டர் அங்க இருக்கும். கடல் ஆழம் வந்து ரொம்பவே குறைவு. ஸ்னோர்க்லிங் வந்து ஸ்னோர்க்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஸ்னோர்க்லிங் அப்படின்றது வந்து வேற ஒண்ணும் இல்ல. இந்த மூஞ்சில இப்படி ஒரு மாஸ்க் மட்டும் மாட்டிட்டு இப்படி ஒண்ணே ஒரு பெரிய ஒரு இது வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப டீப் டைவ்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு பண்ணுவாங்க. அதுதான் ஸ்னோர்க்லிங் அப்படின்றது. கோரல் ரீஃப் அண்டு வண்ண மீன்கள்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இருக்கும். நீச்சல் தெரியாதவர்களுக்கு கூட இங்கே சேஃப். அந்த அளவுக்கு தான் வந்து ஹைட் இருக்கும். கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நடக்கிற மாதிரியான கடலுக்குள்ளே வந்து நம்ம நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு கிளியரான வாட்ரு. ஐட்டுடாக்கி லகூன் அப்படின்றது வந்து அடுத்த ஒரு சிறப்பான ஒரு இடம். உலகத்துடைய சிறந்த லகூன்கள்ல இதுவும் ஒண்ணு. மேலேருந்து பார்த்தா ஒரு பெயிண்டிங் மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்கும். லகூன் உள்ள சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். அண்டு போட் ரைடு, கயாக்கிங், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, ஹனிமூன் கப்புள்ஸோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம்.
போஸ்ட் கார்ட் ஐலாண்டுன்னு இத சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்துட்டு. அண்டு கிராஸ் ஐலாண்டு ட்ராக்கு. ரோட்டராங் தீவ குறுக்கா கடக்கக்கூடிய அந்த ரோட்டராங் தீவு இருக்கு இல்லையா? அந்த தீவ வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் பாத்து தான் வந்து கிராஸ் ஐலாண்டு ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில காடு, மலை, பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வந்து நடைப்பயணம் போலாம். மேல போனா முழு தீவு காட்சியும் வந்து நமக்கு தெரியும். ஆனா, அங்க போறதுல வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா, மொபைல் சிக்னல் இல்லாத ஒரு இல்லாத இடம். மன அமைதி இருக்கும். அதோட சேர்த்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா, நம்மளால திரும்ப யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ, டீ வர இது டீ வரல இல்ல. டீ வர நியூ வில்லேஜ். அந்த வில்லேஜோட பேர் அப்படிதான் இருக்கு. டீ டே வர நியூ வில்லேஜ். லைஃப் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸா இங்க நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்டு ஹுரா நடனம், ட்ரம் இசை, பழங்குடியினருடைய கதைகள், அரசருடைய வரலாறு, ட்ரெடிஷ்னல் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆனா, கல்ச்சுரலுக்கான ஒரு ஜென்யூனான ஒரு இடம். ஸோ, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படின்றது பாலினேஷியன் அடையாளம் இன்னமும் பயங்கரமா வலுவான ஒரு இடத்துல இருக்குது. மூத்தோர்கள மதிக்கிறது, சண்டே ஆனா தேவாலயம் ப்ளஸ் குடும்பத்தோட தேவாலயத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே அதே விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது, பழங்காலத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்ன பாலினேஷியன் மக்கள் நட்சத்திரங்கள வச்சு தான் கடல கடந்து இங்க வந்து குடியேறினாங்க. ஐரோப்பியர்களுடைய வருகை 16, 18ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்களுடைய கடற்பயணிகள் வந்தனர். அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் பாதுகாப்புக்காக வந்து பாதுகாப்புல சென்றது. அப்புறம் சுயாட்சியா வந்து 1965ல கூக் ஐலேண்ட்ஸ் தன்னைத்தானே ஆளும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனது. நியூசிலாண்டோட நியூசிலாண்டோட வந்து நல்ல ஒரு உறவு இருக்குது. பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரம், உள்நாட்டு ஆட்சி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஒரு பாண்டிங் இருக்கு. நாடு சின்னது. ஆனா சுயமரியாதை ரொம்ப பெருசு. கூக் ஐலாண்ட்ஸோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, டேலைட் சேவிங்ஸ் இங்க கிடையாது. உலகத்தில மிக அரிதான ஒரு நேர மண்டலம். பாலினேஷியன் கலாச்சாரம் ரொம்ப வலுவா இருக்கக்கூடியது. அண்ட் கடல் வாழ்க்கை அப்படின்றத மையமா வச்சு தான் எல்லாமே இங்க இயங்கிட்டுருக்கு. ஆ ஐட்டுடாக்கி லகூன் அப்படின்றது உலக புகழ்பெற்ற ஒரு லகூனா வந்து சொல்லப்படுது. ரொம்ப இதமான ஒரு மெதுவான வாழ்க்கை, ஒரு எதார்த்தமான வாழ்க்கை முறையில தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கடிகாரத்த விட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்புறவங்க இன்னுமே வந்துட்டு, அ கூக் ஐலாண்டுடைய கடல் நிலத்த விட கூக் ஐலாண்டில கடல் நிலத்த விட பெரியது இந்த இது இருக்க தீவுகள். தீவுகள் ரொம்ப சின்னதா இருக்கும். கடல் உலகமே பெரிய அளவுக்கு இருக்கும். தண்ணீருக்குள்ள மீன்கள வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வாட்டர் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். வில்லேஜ் லைஃப் பிளஸ் ஐலாண்டோட பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நல்ல ஒரு வைப் இருக்கும். கடவுளுக்கும் குடும்பத்துக்குமான ஒரு நாளா வந்து சண்டேவ வந்து இவங்க பிரிஃபர் பண்ணுவாங்க. அன்னைக்கு தேதியில வந்து வெளியில எங்கேயும் போயி, நாங்க ஃபன் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோம், பார்ட்டி பண்றோம் அந்த மாரிலாம் கிடையாது. அ ஃபேமிலி பிளஸ் குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவ்வளோதான் அன்னைக்கு தேதிக்கு. பல பாடல்கள் கடல பற்றி பாடியிருக்காங்க. மௌரி லாங்குவேஜ்ல வந்து கடல பத்தி நெறைய பாடல் பாடியிருக்காங்க. கண்டிப்பா தேடி பார்ப்போம். அது ஏதாவது கிடைச்சுச்சு அப்டின்னா. அண்டு பார்ட்டி ஐலேண்ட் அப்படின்றது வந்து இது கிடையவே கிடையாது. அதுக்கு நாங்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு உலகத்தில பலர் கூக் ஐலேண்ட்ஸ் பெயர கேட்டே முதல் தடவ ஆனா பார்த்த உடனே மறக்க மாட்டாங்க. ஆ சில விஷயங்கள நம்ம வந்து கேட்போம். ஆனா கேட்கும்போது என்னது என்னது குக் கூக் ஐலாண்டா? ஓகே. கூக் ஐலாண்ட்ஸ் என்ன கூக் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு. அந்த மாரி நம்ம கேஷுவலா நம்ம இது பண்ணிட்டு போறோம். ஆனா அதோட ஃபோட்டோஸ பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சத்தியமா வந்து சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐலாண்ட் இது. அண்ட் இங்க இங்க இருக்கக்கூடிய டைமோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மக்கள். இங்க டிராஃபிக் ஜாம் அப்படின்லாம் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இங்க இங்க இருக்கிறதுக்கு வந்து அ கூகுள் மேப்பு வந்து தேவையே இல்லாத ஒரு இடம். அதே நேரத்தில வந்துட்டு அதே நேரத்தில வந்துட்டு யூடிசி 10.3ல வந்துட்டு நமக்கு இங்க ஒரு 3 ஸ்கூட்டர் இருந்தாலே வந்துட்டு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதில 3 ஸ்கூட்டர் சேர்ந்தா டிராஃபிக் ஜாம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இருக்கும். நான் இந்த யூடிசியுடைய அனைத்து நாடுகள்லயுமே போயிட்டு வரும்பொழுது, நான் ஒரு விஷயத்த ரொம்பவே நோட் பண்ணது என்ன அப்படின்னா, ஆ பெர்ஷியன் கல்ச்சர் வந்து நமக்கு ஏதோ ரொம்ப நெருக்கமா இருக்க மாரியான ஒரு உணர்வா இருந்துச்சு.
அவங்களுடைய பெர்ஷியனுடைய கலாச்சாரம் வந்து ஏதோ அந்த நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நெருக்கமா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ண சொல்றாங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் ரொம்ப சோல்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னும்போது வந்துட்டு, எனக்குமே பயங்கர டவுட் ஆயிப்போச்சு. ஒரு வேள பெர்ஷியன் கல்ச்சர் வந்து நல்லா நமக்கு ஏதோ ரொம்ப சூட் ஆகுற மாரி ஒரு ஃபீலு. யாராவது அ ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா வந்துட்டு. ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அ ஒரு இன்னொரு ஒரு 1 1/4 மணி நேரம் இருக்குது. கிட்டத்தட்ட 5:30க்கு நம்ம வந்து அந்த யுடிசியில இருக்கிறது அப்படின்றது, அந்த யுடிசியே வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லாத ஒரு யுடிசி தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அ சின்ன ஒரு விஷயம் தான் இருக்குது. அதில எதுவுமே வந்து பெரிய அளவுக்கான மக்கள் தொகையோ, அதோடைய சாப்பாட்டு உணவு முறையோ, இது மாரி எதுவுமே இல்ல. ஆனாலுமே அந்த 5:30க்கு அந்த செஷன் அப்படின்றது வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைம்ல நம்ம வந்து அந்த ஒரு தகவலோட முடிக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். வர வர அப்படியே போயிட்டே இருக்கே! நம்ம யுடிசி மைனஸ் 14 போறப்போ வந்து எதுவுமே இல்லாம போயிருமோ! என்ன பண்ண போறோம்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அங்க ஒரு செம்ம ட்விஸ்ட்டா வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. அத படிக்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு. ஓகே. ஃபைனலா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைவு வேணும் இல்லையா? அந்த நிறைவுக்கான ஒரு இடமா வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஆ இப்போ இந்த நேரத்துல நெறைய இடத்துல நெறைய விஷயத்துக்கு ஆ என்ன யாரோ ரெட் கார்ட் குடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியலையே! என்னுடைய மனைவியார் எனக்கு ரெட் கார்ட் குடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ கால் பண்ணி பேசினா அடிப்பாங்க. அதனால அப்புறமா மொத்தமா பேசிக்கலாம். ஆனா அ குரூப்ல வந்து இதுல கமெண்ட்ல வந்து ரெட் கார்ட்லாம் போட்டு விட்டு போயிருக்காங்க. ரெட் கார்ட் எதுக்குன்னு தெரியல. ஏதோ கோவமா இருக்காங்களா? இல்ல எதுக்கு? அப்ப இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். ஸோ நானும் இந்த 3வது வீடியோ பண்றதுக்குள்ள வந்துட்டு 3வது வீடியோ லைவ் போனோனே வந்து ஒரு மாரி மனசெல்லாம் பொக்குன்னு ஆயிருச்சு. 26 மணி நேரம் லைவ்ன்னு சொல்லிட்டு, கடைசியா எப்படி லைவ் வந்து இப்படியா ஒரு இடத்துல சம்பவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மன விரக்திக்குள்ள ஆளாயிட்டேன். பட் எப்படியோ லக்கிலி திரும்ப எடுத்துட்டு வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இடையில வந்து இந்த கடைசி 5 மணி நேரம், 6 மணி அந்த கடைசி 7 மணி நேரம் வரும்போதெல்லாம் வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு அப்படியே ஒரு மாரி அப்படியே சொல்லுவாங்களே, என்னென்னமோ செய்யுது, அப்படியே தூக்கம் வருது, அப்படியே உட்கார முடியல, என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா, சடனா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு டைம் வந்தோனே நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆயிட்டேன். அந்த கடைசி ஒரு இது வந்தோனே நான் பூஸ்ட் ஆகி, ஓகே செய்றோம், சிறப்பா செய்றோம் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துட்டேன். அன்பார்ச்சுனேட்லி இங்கே இது நம்மள வச்சு சிறப்பா செஞ்சு விட்டு, நம்மள ஒண்ணுமே பண்ண விடாம ஆக்கிவிட்டு, ஒரு ஃபன் பண்ணி விட்டு போயிருச்சு. பட் எனிஹவ் எல்லாமே நல்லதுக்கு தான். எல்லாம் நன்மைக்கு. நல்ல விதமா வந்து நல்ல ஒரு இதோட ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா பண்ணுவோம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் பொறுத்து நம்ம நெறைய விஷயங்கள வந்துட்டு நம்ம நம்மளோட இதில வந்து சேர்த்துக்கிறோம். நெறைய விஷயங்கள வந்துட்டு நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்ற மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஏன்னா, அ என்னைக்கோ ஒரு நாள் நம்ம முடிவு பண்ண விஷயங்கள் அப்படின்றது இப்பயுமே வந்துட்டு நமக்கு அது அதே மனநிலையில நம்ம இருக்கோமா? இல்ல அது நமக்கு செட் ஆகுமா? அப்படின்னு யோசிச்சோம்னா தெரியாது. ஸோ, ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு ஒவ்வொரு கால நேரத்திலயுமே நம்மள நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறது, இல்ல நம்மள நம்ம வந்து சுயமாவே நம்மளே வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது, செல்ஃப் செக் மாரி பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு யாரோ ஒருத்தர் நம்மள சொல்லி, செஞ்சு, இது பண்ணி, நம்மளே செல்ஃபா ஒரு எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். செல்ஃபா நம்மளே வந்துட்டு நம்மள வந்துட்டு ஒரு அ ஒரு கொஞ்சம் ரிஃபைன்டா மாத்திக்கலாமே. இருக்கிற ஒரு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இந்த தண்ணீர் வந்து 50% தான் அழுக்கா இருக்கு அப்படின்னா, சரி ஒரு ஒரு 49% ஒரு 1% வந்து குறைக்கிறதுக்காவது முயற்சி பண்ணுவோமே அப்படின்ற மாரி அந்த ஒரு ஐடியாலஜில தான் எப்பயுமே வந்து நம்ம செயல்படணும். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு நான் 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 வந்து நான் ஒரு 100க்கு 100 வந்து ஒரு தெளிவான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மைண்ட் செட்லயே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வெளியில நமக்கான மனிதர்கள் சொல்றதையும் நம்ம கேட்க போறதில்ல. அண்டு நம்மளும் வந்து நம்மள என்னைக்குமே வந்து ரிஃபைன் பண்ணிக்க போறதே கிடையாது. இங்க யாருமே 100% பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா வந்து அத ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம். சரி, வெளியிலேருந்து யாராவது சொன்னா ஏத்துக்க மறுக்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் வந்து நம்மளாவது வந்து நம்மளோட செல்ஃப் எவாலுவேஷன்குள்ள போய்க்கிறது நல்லது இல்லையா? ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இந்த நியூ இயர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த செல்ஃப் எவாலுவேஷனுக்குள்ள போறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு டைமா நான் பார்க்குறேன். நம்மளால முடியுதா, முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு செல்ஃப் செக் தான். ஏன்னா 26 மணி நேரம் வந்து நம்ம உட்காரணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. நான் இத 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐடியாவோட இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐடியால இப்போ அவ்ளோ விஷயங்கள் மாறிருச்சு. திரும்ப இப்ப இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும்? இத பண்ணிருவோமா இப்ப இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ்ளோ விஷயத்த யோசிச்சுட்டு தான் இத வந்து இது பண்ணது. பட் நம்ம செல்ஃப் செக் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் ஒரு 90% வந்து இப்போ வரைக்கும் 92% ஓகே ஆயிருச்சு இல்லையா? இன்னும் 8% முடிச்சிடணுன்ற நம்பிக்கையில இருக்கேன். ஸோ அந்த மாரியான ஒரு ஒரு செல்ஃப் செக், ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்குள்ள போயிட்டே இருந்து அ இருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் தான் இந்த நியூ இயர், இந்த ரெசல்யூஷன் இதெல்லாமே வந்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த நியூ இயர் ரொம்ப சிறப்பான ஒரு நியூ இயரா போச்சு. திரும்ப என்னோட எபிலிட்டிய வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னால முடியுது. என்னால வந்து என்னால வந்து 26 மணி நேரம் பேச முடியுது அப்படின்ற எபிலிட்டிய செக் பண்ணிட்டேன். 26 மணி நேரம் 26 மணி நேரம் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு காலையில ஒரு 10:30க்கு எந்திரிச்சேன்னு நெனைக்கிறேன். 10:30க்கு எந்திரிச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 12:30 ஓகே 5 மணி நேரம். கரெக்ட்டா வந்து ஒரு 31 மணி நேரம் என்னால தூங்காம பிரிஸ்கா உட்கார முடியுது அப்படின்ற அந்த விஷயத்த நான் வந்து கண்டுக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, என்னால 26 மணி நேரம் என்னால பேச முடியுது அப்படின்றத பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு உண்மையிலேயே வந்துட்டு. எனக்கு நெறைய நல்ல கோல்டு வேற புடிச்சிருச்சு. இந்த கடந்த 4 நாட்கள்ல என்னெல்லாம் நடக்கணுமோ என் வாழ்க்கையில எல்லாமே வந்து குடுத்து பார்த்துச்சு. அப்பதான் வந்து இதெல்லாம் நடக்கும்போது தான் எனக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாயிருச்சு. இவ்வளோலாம் நடக்கும்போது இத பிரேக் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்கும்போது தான் வந்து இன்னும் வேகம் கூட ஆரம்பிச்சுச்சு. என்ன இப்படிலாம் நமக்கு தப் இப்படிலாம் நடக்கக்கூடாதே! இப்படிலாம் நடக்காதே! ஏன் இப்படிலாம் நடக்குது? இப்ப இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, அப்ப இத பிரேக் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கணும்டா! அப்படின்ட்டு கபாலி படத்துல வர ரஜினிகாந்த் மாரி ஸ்டைலா கெத்தா உன் முன்னாடி உட்கார்ந்து காமிப்பேன் பார்டா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் வந்து உட்கார்ந்தது இந்த சேர்லயே வந்து. ஆ ஆனா வந்துட்டு என்னன்னா, நம்ம அப்படி வந்து தான் இந்த லைவ திரும்ப வந்து இந்த 4 நாள் துன்பத் துயரங்களுக்கு இடையில வந்து ஆரம்பிச்சது. ஆனா லைவ் ஆரம்பிக்கும்போது வந்துட்டு அ நிஜமாவே வந்துட்டு ஒரு மாரி அ இந்த நோஸ் பிளாக் இது அதுன்ட்டு எக்கச்சக்கமான இது. பக்கத்துல ஏதோ மெடிக்கல் ஷாப் வைக்கிற மாரி வந்துட்டு இந்த தலைவலி தைலம் இது அதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒரே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாரி கன்டினியூஸ் லைவ் போனவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆ சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமா த்ரோட் வந்து உடைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. ஆனா, அவங்க இவ்வளவு கன்டினியூஸான கன்டென்ட் பேசி கூட நான் பார்க்கல. ஆனா, த்ரோட் உடைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க. நான் ஐய்யயோ! அதாவது நல்ல குரலோட, நல்ல ஹெல்த் கண்டிஷனோட போனவங்களே த்ரோட்டெல்லாம் உடைச்சு இப்படி உட்காந்துருக்காங்களே! நம்ம இது முடியும்போது வந்து என்ன நிலைமையில இருப்போம்? அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா, ஓகே. இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படின்ட்டு அது அது வேற ஏதோ காரணம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையுடைய ஒளி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்தே நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒளி தான். ஃபுல்லா ஒளி, ஒளி, ஒளியில தான் ஓடிட்டு இருக்குது. அதாவது அதாவது எப்பயுமே வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து லேட்டா கிடைக்கும். ஆனா பயங்கரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நெனப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெனப்புக்கு ஏத்த மாரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்து இன்னொரு லைட்ட தூக்கி மாட்டி விட்டு, அந்த லைட்ட போட்டா அப்படியும் ஃபுல் பிரைட் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே பிரைட் ஆயி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ இனிஷியலா ரொம்ப நேரமா ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் வரைக்கும் கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருந்தேன். அதுக்கு வேற 4 பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்க. "கண்ணாடிய கழட்டுடா அப்படின்ட்டு. நான் என்ன விருப்பப்பட்டா கண்ணாடி போட்டிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப் அப்புறமும் சரி மிஸ்கின் ஃபேனு அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சும் பார்த்தேன். ஆனாலும் வேலைக்கு ஆகல. ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க, அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து நெறைய இந்த ஆன்லைன்ல வந்துட்டு நெறைய லைவ் பண்றவங்க, இது மாரி நெறைய பேர நானு பார்த்துருக்கேன். நெறைய பேர் ஃபுல்லா கூலர்ஸ் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அப்பல்லாம் எனக்கு புரியல. அப்ப புரியல. இப்ப புரியுது. ஏன் அப்படி உட்காந்துருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்குறது. இன்னொன்னு வந்து இந்த லைட் எல்லாம் வச்சிருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பா நமக்கு வந்து அது தேவைப்படுது. ஆனா ஒரு சிச்சுவேஷனுக்கு மேல, ஒரு கண்டிஷனுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கண்ணாடி போட்டு பார்த்தா எனக்கு சுத்தமா லெட்டர்ஸ் தெர்ல. எனக்கு அந்த
அப்படியே அந்த தூக்கம் கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு கடந்த 7 மணி நேரமா எனக்கு கண்ணாடி போட்டு தரல. அப்புறம் தான் சரி வேறு வழி இல்லாம கண்ணாடிய போட்டு கழட்டி தூக்கி போட்டு, சரி இப்படியே களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குனது. ஸோ அடுத்து அடுத்து ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில வந்துட்டு நம்ம அடுத்த யூடிசிக்குள்ள நுழைய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 7 நிமிஷம் இருக்குது. அதுக்கு இடையில வந்து ஏதாவது நல்ல ஒரு அருமையான அருமையான ஒரு ஒரு எப்படி சொல்றது? அருமையான ஏதாவது ஒரு டாபிக் இருந்தா, அத பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆ இந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த நியூ இயருக்கு வந்து நானு சொந்த ஊர்ல இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கா நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப தான் வந்து சொந்த ஊர்ல உட்கார்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். இப்படிதான் அப்பா! நானு இந்த மாரி த்ரோட்ட வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்துட்டு, இதெல்லாம் வந்து மைக்ல வருதா வரலையான்னு தெரியல. நாங்க சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்றேன். ஆனா நிஜமாவே அது அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆயிருச்சு அப்படின்னா, தயவு செய்து வந்து எல்லாரும் என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த யூடிசி அப்படின்ற விஷயத்த பத்தி முதல்ல இருந்து லைவ்ல இருந்தவங்களுக்கு தெரியும். நெறைய பேசியாச்சு. இந்த யூடிசிய பத்தி பேசியாச்சு. யூடிசி எப்பயுமே வந்துட்டு ஒரு யூடிசிய வச்சு தான் எல்லாமே வந்துட்டு இங்க டிசைட் ஆயிட்டு இருக்குது. அ மொதல்லாம் வந்து ஜிஎம்டி கிளாக்க வந்து பிலீவ் பண்ணாங்க. ஆனா ஜிஎம்டி கிளாக்க விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அக்யூரசி வந்து பயங்கர ஜாஸ்தியான ஒரு இது ஒரு கிளாக் அப்படின்றதுனால தான் யூடிசிய வந்து நம்ம வந்து எல்லாருமே பிலீவ் பண்றோம். அண்ட் யூடிசியில இருக்கக்கூடிய இந்த டைம் வேரியேஷன வச்சு தான் வந்துட்டு ஆ நம்ம எல்லாமே சேட்டலைட்லேருந்து எல்லாமேனா எல்லாமே வந்துட்டு இத வச்சு தான் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து யூடிசிக்கு போறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் டைம் இருக்குது. இந்த 3 நிமிஷத்துக்கு இடையில வந்துட்டு நம்ம சில சூப்பரான ஆ அனுபவங்கள பத்தி பேசுவோம். ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள பத்தி பேசுவோம். எதுக்காக சும்மாவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? லைவ்ல வந்துட்டு உட்காந்துட்டு சும்மா இருந்தானா நல்லா இருக்காது. ஸோ அ எனக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அ பாடல்கள் அப்படின்னும் பொழுது, அ யாரு அத யார் மூலமா நம்ம பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, என்னுடைய ஆச்சியோட நான் வளர்ந்ததுனால, குழந்தை பருவத்தில வளர்ந்ததுனால, அவங்களோட சேர்ந்து பாடல் கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால அ எப்பயுமே வந்துட்டு அவங்க பழைய பாடல்கள் பாடுவாங்க. அவங்களுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க குரல் வந்து அத்தனை இனிமையான்னு எனக்கு தெரியல. ஆனா, ஓகே. எனக்கு அப்ப பார்க்கும்போது அந்த குரல் வந்து ரொம்ப இனிமையா தெரிஞ்சுச்சு. அ அந்த குரலோட அவங்க பாடுவாங்க. அவங்களுக்கு பாடுறது பிடிக்கும். நம்ம குரல் இனிமையா இருந்தா தான் பாடணுன்றது சட்டம் இல்லையா இல்லையா? வீட்ல தனியா இருக்கும்போது நான் என் விருப்பத்தோட பாடுறதுக்கு யாருடைய அனுமதி கேட்கணும்? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வந்துட்டு அவங்க பாடுவாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நெறைய பாடல்கள் 60, 70கள்ல வந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நெறைய பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கேன். அவங்களோட சேர்ந்து கேட்டு கேட்டு பாடல்கள் கேட்டு கேட்டு வந்து நெறைய பழைய பாடல்கள் அ நெறைய ரேடியோல உட்காந்து கேட்டு கேட்டு நெறைய பாடல்கள் கேட்டு பழகியிருக்கேன். ஸோ அப்படியேவும் பழகுனதுனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அ அவங்களோட அந்த 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 ஒரு
ஜோன்ல அந்த டைமிங்ல வந்த பாடல்கள் நெறைய பாடல்கள் கேட்கறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் வரும்போது வந்துட்டு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது, அப்புறம் இளையராஜா, அப்புறம் மோகன் ஹிட்ஸ் இந்த மாரி அ இந்த மிடில்ல 90ஸ்ல வந்த சாங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மிட்லே வந்த சாங்ஸ், மோகன் ஹிட்ஸ் இந்த மாரியான சாங்ஸையும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அப்புறம் சகோதரர் கூட வரும்போது, அவரு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ்க்குள்ள நம்மள கூட்டு போவாரு. அந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்கிற சாங்ஸ்க்கு நம்மள கூட்டு போவாரு. ஸோ இப்படி பாடல்கள்ல வந்து வெரைட்டியா நமக்கு சஜெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஆள் கிடைச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தேடி போயி, நம்மளா உட்காந்து அலைய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு, நமக்கு தேடி தேடி பாடல்கள வந்து அனுதினமும் வந்து அருள் பாலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த மாரியான விஷயங்கள், இந்த மாரி பாடல்கள் நெறைய கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்றது ரொம்பவே ஹேப்பியான ஒரு விஷயம். ஆம், அதில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்டின்னா, அ எப்பயுமே வந்துட்டு என்னோட ஆச்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சின்ன வயசுல பயங்கர பாசம் என் மேல. வளர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு யார் மேலயாவது இருக்க கோவத்த யார் மேலயாவது கோவத்துல இருப்பாங்க. உள்ள வீட்டுக்குள்ள வருவேன். வந்தோனே தெரிஞ்சிரும். சரி ஆச்சிமா பயங்கரமான கோவத்துல இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்போ என்ன யோசிப்பேன் அப்டின்னா, ஓகே அப்போ கோவத்துல இருக்காங்க. அ நம்ம அப்படின்ட்டு பார்த்தா, அவங்க வீட்ல வேற யாருமே வந்து அவங்ககிட்ட போய் கோவத்துல இருக்கும்போது பேச மறுப்பாங்க. எதுக்கு போனோம்னா நம்ம மேல எரிஞ்சு விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ அப்படியே நான் போவேன். போயிட்டு அப்படியே மெதுவா உட்காருவேன். அப்புறம் அப்படியே மெதுவா புக் ஏதாவது தேடுவேன். மங்கையர் மலர் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்ப்பேன். தேடி பார்த்துட்டு இல்ல எதுலயாவது வந்து அந்த இந்த பசில்ஸ் கிராஸ் பசில்ஸ் எழுதுறது இருக்கு இல்லையா? அந்த மாரியான ஏதாவது இருக்கா? அத ஃபில் பண்ணாம ஏதாவது இருக்கா? அப்படின்னு தேடி பார்ப்பேன். இல்ல அப்டின்னா, அவங்க அப்படி ஏதாவது ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா, கோவமா ஏதாவது அந்த மாரி ஏதாவது வேல தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நானும் போய் என்னுடைய பங்களிப்ப குடுப்பேன். இது இல்ல, அது இல்லன்னு வேணும்னே தப்பா சொல்லும்போது வந்துட்டு, "டேய்! அது அப்படி வராதுடா மடையா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து தன்ன வந்து "நான் பாரு நான் எப்படி சொல்லிக் குடுக்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மைண்ட் டைவர்ட் ஆவாங்க. இன்னும் அதுலயும் மைண்ட் டைவர்ட் ஆகல அப்பா சாமி! அப்படின்னு இருக்குது எனக்கு. அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருக்குது. நிஜமாவே வந்துட்டு ஏதாவது தொடக்கூடாதா அப்படின்னு, எதையும் தொடுறதுனால தான் பிரச்சனை ஆகுதா அப்படின்னு தெரியல. ஆனா டக்கு டக்குன்னு கட் ஆகுது. டக்கு டக்குன்னு வருது. பக்கு பக்குன்னு இருக்குது எனக்கு. எம்மா சாமி! திரும்ப வந்து இது இப்ப திரும்ப எதுல லைவ் போயிட்டு இருக்குதுன்னே சத்தியமா தெரியல எனக்கு. சபா சத்திய சோதனையாவே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. திரும்பியும் மறுபடியும் கட் ஆயிருச்சு. என்னால சத்தியமா முடியல. இன்னும் ஒரு 1 மணி நேரம் எப்படியாவது தயவுசெய்து எப்படியாவது 1 மணி நேரம். எனக்கு அது போதும். நான் முடிச்சுட்டு நானே என்னோட லைவ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணவே விரும்பல. நானே முடிச்சுக்கிறேன். என்னோடத நான் முடிச்சுட்டு நானே கிளம்பிறேன் சாமி அப்படின்னு தான் இருக்குது உண்மையிலே. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணவே விரும்பல. நானே இது இப்ப திரும்ப எதுல லைவ் போயிட்டு இருக்குதுன்னே சத்தியமா தெரியல எனக்கு. ஸோ தானா பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சவாலான டீ தூள போட்டு அது நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பங்கமா என்ன கருமமே திரும்பியும் கட் ஆயிருச்சு. பேசிட்டு தான் இருந்தேன். இப்போ திரும்ப கட் ஆகி திரும்ப வேற ஒரு லிங்க் ஓடிட்டு இருக்குது. என்ன போகுதுன்னே தெரியல. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஐயோ! ஐயோ! முடியல. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்களேன். எல்லாத்தையும் கூட்டு வாங்க. முடிச்சிடுறேன். நானே முடிச்சிடுறேன். லைவ நானே முடிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் 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 கூட்டு வந்துருங்க. முடிச்சிடலாம். ஒண்ணும் இல்ல. இந்தா 4:30 இருக்குது.
26 மணி நேரத்திலே வசீகரன் வந்து ஒரு 20 நிமிடத்தை தின்று விட்டார் அப்படின்னு இந்த உலகம் என்னை சொல்லட்டும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது. எனக்கு கண்ணு விழா எரியுது. கண்ணுலாம் வலிக்குது அந்த மாரி. இன்னும் லைவ் வரலையா? லைவ் எல்லாம் வந்துருச்சு. திரும்ப அந்த லைவுக்குள்ள யாரும் போகல இப்ப. அந்த லைவ்ல யாரும் இல்ல இப்போ. எத்தனை லைவ் தான் வருவாங்க? அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு மனசாட்சி வேணாமாங்கன்ற மாரி. ஐயா இது வந்துருச்சா உங்கள்ட்ட? வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி ரைட் அப்போ வர சொல்லுங்க. முடிச்சு விட்ருவோம். வேணாம். இது இது வேணாம் சாமி. மனசெல்லாம் வலிக்குது. படபடன்னு வருது. எனக்கு எனக்கு முக்கியமா வந்துட்டு இந்த லைவ்ல உட்காந்ததுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் உட்கார்ந்ததோ, வச்சதோ, செஞ்சதோ அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரில ஆக்சுவலா வந்துட்டு. எனக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆ இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா வந்து ஏதாவது ஒரு பாட்ட ஹம் பண்ணிட்டாலோ, இல்ல ஆ ஏதாவது ஒரு பாட்டோட 4 வரிய சேர்த்தாப்புல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சு நம்மள சிறப்பா செஞ்சு விட்டுருவானுங்க. நம்ம நம்ம அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு உட்காந்துருப்போம். கடைசி பார்த்தீங்கன்னா, பங்கமா வந்து ஒரு மொக்க ரீசன வச்சு நம்மள ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்களோ அப்படின்ற அந்த பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். உண்மையாவே வந்துட்டு அதெல்லாம் அநியாயமான விஷயம் சத்தியமா வந்துட்டு. ஏன்னா, அ நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா இப்படியெல்லாம் நம்மள இது பண்றீங்களாடா அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்துக்குள்ள போறப்ப வந்து இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாரி தான் இருக்கும். இந்த காப்பிரைட்ட பத்தி காப்பிரைட்டை பத்தி யோசிச்சாலே வந்து கண்ணீர் தான் வருது எனக்கெல்லாம் சத்தியமா வந்துட்டு. என்ன இப்ப இந்த இந்த லைவ்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்ப அந்த லைவுக்கு போணும். எத்தன லைவு, எத்தன எத்தன ம். இல்ல எனக்கு சத்தியமா முடியல. நான் அந்த லைவ் வந்து நீங்க சொல்லி நான் செய்ற மாரி இல்ல. நானே சீக்கிரமா முடிச்சிடுறேன். மை டியர் ஓபிஎஸ் நீங்க வந்து ஓபிஎஸ் நீங்க என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு தெரியல. நான் என்னுடைய லாஸ்ட்டு அந்த நேஷனுக்கு வந்து போயிடுறேன். இப்ப நம்ம இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுடிசி -11 விபத்துல சூப்பர். இதான் பில்லிங்டர்ஸ் வச்சுக்குவேன். உன் ஐடியா நினச்சிருப்பாங்க. ஐடியா முட்டாள்தனமாக இருக்கணும்னு என் ஐடியா நினச்சிட்டாங்க. நீ தாண்டா அந்த ஆகாத வேலையாக பார்ப்ப. சொல்கிறா ஏன்டா அப்படி பண்ண கேட்குறாங்க. நான் இல்லைங்க சத்தியமாக இல்லைங்க நம்ப முடியல. அடுத்தபடி சரியா போனேன். ரெடி பண்ணி நேரம் வச்சுக்க முடியுமாங்க? அழைக்க முடியும். ஒரு நிமிஷம் பொறுங்க கொஞ்சம் அமைதியாக. கொஞ்சம் அமைதி இருக்குங்களா?
போகுதுன்னு நினைக்கிறேன். வருதுன்னு பாருங்க ஏதாவது. ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் ஒரே ரெண்டு இடத்த மட்டும் பற்றி பேசிவிட்டு நான் என்னோடய லைவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இது 26 மணி நேரம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லைவை நான் இப்படியே முடிச்சுக்கிறது தான் நல்லது. எனக்கு பயங்கரமாக வந்துட்டு எனக்கு வேறு ஏதாவது மண்டேலாம் காயுது. ஸோ நான் முடிச்சிடறேன். யூடிசி -11 அப்படின்னு இருக்கிறதுல 4:30 PM நம்ம இது பண்ணியிருக்கணும். அமெரிக்கன் சாமோ அண்ட் நியூ ஸ்வைன்ஸ் ஐலாண்டு அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் சாமோவை பொறுத்தளவுக்கு இங்கே மக்கள் வந்து ஒரு 199 ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரில் 55,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பாலசாமி, ஓகா, உமு ஃபுட், ரெட் ஃபுட்டு இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த ஃபுட்டு தான் இங்கே இருக்குது. அண்டு இதோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, பாலினீசிய மக்கள் வந்து ஒரு கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து சாமோவுக்கு தீவில் வந்து குடியிருந்தாங்க. அண்டு அமெரிக்கன் சாமோவை வந்து நிர்வகிக்க தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா 1900 தான். 1951 கடற்படையிலேருந்து உள்துறை அமைச்சகம் வந்துட்டு கட்டுப்பாடு எடுத்துக்கிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு சுயாட்சி கொண்ட அமெரிக்க பகுதியாக இது வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அண்டு இதை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். சாமோ வாழ்க்கை முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் மக்கள் தொகை ரொம்பவே குறைவு. ஒரு சொசியலைஸ்டு லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு சமூகமயமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பசிபிக் கடலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கும். அண்டு கிராம மையம் அமைப்பு இங்கே இருந்துட்டு இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். யூடிசி -11 இருக்கும். இப்போ 4:30 PM ஆகுது. 1 ஹவர் அடுத்த 1 ஹவர் இந்த யூடிசிக்குள்ளே தான் போகணும். ஆனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் லைவ் வந்து மாற்றி கட் ஆகிட்டே இருந்த ஒரே ஒரு ரீசன்னால வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை மட்டும் தனியாக வந்து இது பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அமெரிக்கன் சாமோ அப்படின்றதும் அப்புறமா வந்துட்டு ஸ்வெயின்ஸ் ஐலாண்ட் அப்படின்றதும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். தென் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இங்கே 55,000 பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்கன் சாமோவில். 199 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதோடைய முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பேகோ, டாப்னா, லியோனி அண்ட் பகட்டோகோ, அனூசி ஐலாண்ட். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சாமோன் அண்ட் இங்கிலீஷ். இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாலுசாமி, ஓகா, உமு ஃபுட், பிரெட் ஃப்ரூட் டிஷ்ஷஸ், ஃப்ரெஷ் சீ ஃபுட். ஸோ பாலுசாமியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு இந்த தாரோ இலைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு இது பண்ணுவாங்க. ஓக்கோன்றது கச்சா மீனை வந்து இது பண்ணி லெமன் போட்டு வைக்கிறது. உம்மு கூட்டுன்றது வீட்டுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு அதே மெத்தட் தான். ஸோ இதுக்கு அடுத்து அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, இதோடைய வரலாறு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதோடைய முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேகோ துறைமுகம் இருக்குது. அப்புறம் அமெரிக்கன் சாமோ தேசிய பூங்கா இருக்குது. ஓஃபு கடற்கரை இருக்குது. மவுண்ட் அலாவா இருக்குது. கிராம பண்பாடு இடங்கள் நிறைய இருக்குது. அண்ட் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ் அப்படின்ற விஷயம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, கிமு 1000லேருந்து 1900 அமெரிக்கா வந்து அதிகாரப்பூர்வமான அமெரிக்க சாமோவா வந்து நிர்வகிக்க தொடங்கியது. 1951 அமெரிக்க கடற்படையில் உள்துறை அமைச்சகம் வந்துட்டு இதை வந்து தன்னுடைய கட்டுப்பாடுக்கு எடுத்துட்டு சுயாட்சி கொண்ட ஒரு அமெரிக்க பகுதியாக வந்துட்டு இதை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமோ வாழ்க்கை முறை வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகை ரொம்ப குறைவு. அண்ட் ஒரு சோசியலைஸ்டு லைஃப் ஸ்டைல் சமூகம் மைய வாழ்க்கை இருக்கும். பாரம்பரியமான நடனம், பச்சை குத்துற கலாச்சாரம் இங்கே நிறைய இருக்கும். அந்த கிராம மைய அமைப்பு நேரம் மெதுவாக நகரும் ஒரு உணர்வு இருக்கும். நியூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோனியா நியூ அப்படின்றதுல வந்துட்டு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூயான் தான் அப்படின்னு அவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க.
மோனினா இ கௌசாகா போ. 1600 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 261 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் 1600 மக்கள் தான் மேல தான் வந்துட்டு இருக்காங்க. அலோஃபி அலோஃபி அப்படின்றது தான் கேபிட்டல் டவுனு. முட்டாலாவ், டுவாப்பா, அப்புறம் அவிட்டெலி, அக்குப்போ, இதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய டிவிஷன்ஸு. இங்க இருக்கக்கூடிய சாப்பாடும் அங்க டாரோ டிஷ், ஊகா, ஃப்ரெஷ் ஃபிஷ் இதெல்லாமே வந்துட்டு எல்லாமே சேமா தான் இருக்கும். அண்ட் இங்க பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தலவா ஆர்ட்ஸ், லிமோபூர், டோகோ சாசம், அலோஃபி கோஸ்ட், கோரல் ரீஃப், டைவிங் ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடங்கள், இங்க பார்க்க வேண்டிய இடங்கள். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அந்த யுனிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, மக்கள் தொகை வந்து மிகவும் குறைவான ஒரு நாடு. உலகத்துடைய கடைசி நாள்கள்ல ஒன்றை அனுபவிக்கும் நாடு அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்தோட சுயாட்சி உறவு பெற்ற ஒரு நாடு. ஒரு தூய்மையான ஒரு கடல் சூழல் உள்ள ஒரு நாடு. அண்டு மாஸ் டூரிசம் இங்கே அனுமதி கிடையாது. ரொம்ப அமைதியான வாழ்க்கை. சூரியன் தான் இவங்களுக்கான உண்மையான பிடிகாரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அண்டு இதுக்கு அடுத்து நம்ம பேச போறது யூடிசி -12 நேரம் 5:30 மணிக்கான நான் உங்கள் வசீகரன். இது வசி டாக்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2 ஐலாண்ட் இருக்குது. ஒண்ணு பேக்கர்ஸ் ஐலாண்ட் அண்ட் ஹாலண்ட் ஐலாண்ட். ஸோ 2 ஐலாண்ட் இருக்குது. 2 ஐலாண்ட பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து புரொடெக்டட் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் இருக்குது. சீ சீ பேர்ட் எல்லாமே நெஸ்டிங் ஏரியாஸ் இருக்குது. பிரிஸ்டைன் கோரல் சரவுண்டிங்ஸ் இருக்குது. இத பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹாலண்ட் ஐலாண்ட பத்தி பேசணும் அப்படின்னா, உலகத்துடைய கடைசி நேர மண்டலம். யாருமே இங்க ஆட்கள் யாருமே கிடையாது. அமெரிக்காவுடைய தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு பகுதி. ஆ அந்த இது இவ்வளவுதான் இத பத்தி இருக்குது. இங்க யாருமே கிடையாது. ஏன்னா, யாராவது ஒரு மனிதர்கள் வசிக்கிற பட்சத்தில மட்டும் தான் நீங்க வந்து அவங்களுக்கு என்ன உணவு பழக்கவழக்கம் இருக்கு, அவங்க கலாச்சாரத்த பத்தி தான் பேச முடியும். ஸோ ஹாலண்ட் ஐலாண்ட பத்தி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாரி தான் பேக்கர்ஸ் ஐலாண்ட பத்தியும் அதே மாரி தான் இருக்கும். ஸோ பேக்கர்ஸ் ஐலாண்டும் சரி, பேக்கர்ஸ் ஐலாண்டும் சரி, ஹாலண்ட் ஐலாண்டும் சரி 2மே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஹாலண்ட் ஐலாண்ட் வந்து 1.6 சதுர கிலோமீட்டர்ல இருக்கும். ஒரு புரொடெக்டட் சீபேர்ட் ஹேபிடேட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில வந்து மக்கள் வசிப்பு இல்ல. அது அதுக்கப்புறம் வந்துட்டு பறவைகள் பாதுகாப்பு பகுதி. இது வந்துட்டு மனிதர் செயல்பாடுகள் அப்படின்றது இல்லவே இல்ல. கம்ப்ளீட்டாவே இல்ல. ஸோ இவ்வளோ தான் இத பத்தி சொல்ல முடியும். இதுக்கு மேல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிமிஷத்துல இந்த லைவ இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அ இந்த இத்தனை மணி நேரம் இருந்து இது பண்ணதுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு போறப்ப, அப்படி போ முடியாது. ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு மிக்க ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு பெண். நம்மளோட லைவ கட் பண்ண முடியாத அளவுக்கு திரும்ப நம்மள தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, அது ஒரு பெண் தான் காரணம். ஸோ ஹாலண்ட் தீவு வந்து நேரமும் தேதியும் மாறலாம். ஆனா வந்துட்டு ஹாலண்ட் தீவுல வந்து விசித்திரமான ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த விஷயம் வந்துட்டு வரலாற்று பக்கங்கள்ல வந்து ஹாலண்ட் தீவ வந்து அது வந்து பின் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணமானது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ 1937ஆம் ஆண்டு வானில் பறந்த ஒரு ஒற்றை பெண். அவர் பேர் தான் வந்து அமிலியா இயர்ஹார்ட். இந்த தீவுல தரையிறங்க முயன்ற அந்த பெண்மணி வந்து அந்த பயணம் வந்து இன்று வரை வந்து ஒரு விடையில்லாத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்குது. மனிதர்கள் இல்லாத இந்த தீவுல வரலாற்று மௌனம் மட்டுமே வந்து அலைகளோட வந்து பேசிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பத்தி நெறைய தியரி சொல்றாங்க. ஒருவேள வந்துட்டு அம்லியா வந்து ஒண்ணு இந்த தீவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேற ஏதாவது ஒரு தீவுக்கு மாத்தி போய் இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு சொந்தமான வேற ஏதாவது அரசாங்கத்தில மாட்டி அத வந்து அவங்க ஹைட் பண்ணதுனால வந்து இது தெரியாம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இவங்க வந்து இந்த ஐலேண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடல்லயே விழுந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நெறைய தியரீஸ் தான் சொல்றாங்களே தவிர, எதுவுமே வந்து உறுதினமா தெரியல. ஏன்னா, அவங்க அதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்ல. பாவம் உலகத்த வந்துட்டு விமானத்திலே சுத்தி வரணும் அப்படின்ற ஒரு தன்னுடைய லட்சியத்தோட வந்து 1937ல விமானத்தில பறந்து வந்துட்டு இருந்தவங்க, எங்க விழுந்தாங்க, என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல. ஆனா வந்துட்டு அவங்க வந்து ஃபியூயல் ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க வந்து கேட்டு அவங்க இறங்கணும்னு பிளான் பண்ண இடம் வந்து பேக்கர்ஸ் தீவு தான். பேக்கர்ஸ் தீவு வந்து இந்த பிரபஞ்சமே இவ்ளோ பெருசு. அதுல இந்த பூமி இவ்ளோண்டு இருக்கும். அந்த இதுக்குள்ள பேக்கர்ஸ் தீவு அப்படின்றது ஒரு கடுகத்தோட போட்டு தேடுற மாரி.
ஆனா அவங்க கடைசியா வந்துட்டு ஃபியூல் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னால என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. கடைசியா அவங்களுடைய சிக்னல் வந்தது. அவ்வளவுதான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு இதுவரைக்குமே தெரியல. ஸோ 1937ல இந்த உலகத்துடைய கடைசி இடமான ஹாலண்ட் ஐலேண்டோடைய பேர் பதிவானதுக்கு மிக முக்கியமான காரணம் எமிலியா இயர்ஹார்ட். ஸோ நான் ஒரு விஷயத்த இந்த நியூ இயர்ல பண்ணணும்னு நினைச்சேன். நான் ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிட்டேன். இந்த நியூ இயர் முழுக்க எனக்கு கூட இவ்ளோ நேரம் இந்த லைவ்ல எனக்கு சப்போர்ட்டா இருந்த என்னுடைய ஆ நட்பு நட்பு வட்டாரங்கள் எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ நிச்சயமா வந்துட்டு இது ஒரு ஒரு பெஸ்ட் ட்ரை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத வச்சுக்கிட்டே இருக்காம, அத எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுத்தா, என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்க போறேன். அவ்வளோதான் விஷயமே தவிர வேற எதுவும் இல்ல. பட் நெறைய சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆ ஆ ஷாம்லி அண்ணி அவர்களுக்கு வந்து முக்கியமா நன்றிய சொல்லியே ஆகணும். இதுக்கான கன்டென்ட் கிரியேஷன் அப்புறமா வந்துட்டு லெனின் குமாரசாமி அப்படின்றவர் தான் டெக்னிக்கலி இது பண்ணாரு. அவர் தான் வந்து இப்ப டெக்னிக்கலா ஃபால்ட் ஆனப்பயும் நமக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டாரு. அதையும் சேர்த்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருவாளர் முத்துக்குமரன் அவர்கள வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, அவர் தான் வந்துட்டு நெறைய நேரங்கள்ல வந்து நம்ம கூட இங்க இல்ல. அவர் இருந்திருந்தாருன்னா நம்மளால வேலை பார்த்துக்க முடியாது. அவர் நம்மள விட்டுட்டு போனதுனால நமக்கு நெறைய வேலைகள் நடந்துச்சு. நான் கன்டென்ட் கிரியேஷன்ல சொன்னேன். ஆனா, அந்த ஃபைனல் மொமெண்ட்ல வந்து செட் பண்ணி வைக்கிறது, இது பண்றது, அந்த மாரி வேலைகள் தான் சிறப்பா அவர் தான் நமக்கு இந்த மொத்த செட்டப்பையும் நமக்கு பண்ணி குடுக்குறதுல வந்து உறுதுணையா இருந்தவர் அவர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றி. அத விட முக்கியமான விஷயம், இந்த வீட்டுடைய இளவரசர வந்து இந்த பக்கம் அனுப்பாம 2 நாள் வந்து பெட்டிக்குள்ள போட்டு வச்சு பாதுகாத்த பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் டூ எவ்ரிஒன். தேங்க் யூ ஆல். நன்றி. பை பை.